அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 ஜிகே ரிவிஷனாக ஆல்ரெடி வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம். இதில் பார்த்திங்கன்னா ஜிகே ஃபுல் மாடல் டெஸ்ட்டுன்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நம்ம இது ஏற்கனவே ஒரு 32 ரிவிஷனையும் பார்த்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு குயிக்காக ஒரு 50 கேள்விகள் ரிவிஷனாக சீக்கிரமாக நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. முதல் கேள்வி பாருங்க. சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படும் சோழ அரசர் யார்? சுங்கம் தவிர்த்த சோழன். ஆன்சர் குலோத்துங்க சோழன் என்பது சரி. கடைசி சோழ அரசர் யார்? கடைசி சோழ அரசர். இதில் உங்களுக்கு அந்த அரச மரபை தோற்றுவித்தவர், அதே மாதிரி கடைசி மன்னர் யாருங்கிற கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. கடைசி சோழ அரசர் 3ஆம் ராஜேந்திர சோழன் என்பது சரி. காந்தியடிகள் யாரை தமது அரசியல் குருவாக ஏற்றார்? காந்தியடிகளின் அரசியல் குரு யாருன்னு பாருங்க. ஆப்ஷன்ல கோபாலகிருஷ்ண கோகலே என்பது சரி. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செய்யும் ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா எப்போது அறிவிக்கப்பட்டது? இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செய்யும் ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா எப்போது அறிவிக்கப்பட்டது? அது அறிவிக்கப்பட்ட நாள் 1858 நவம்பர் என்பது சரியான விடை. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை எப்போது இயற்றியது? பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றிய ஆண்டு? ஆன்சர் சரிதான், 1947 ஜூலை 18 என்பது சரி. சாளுக்கியரின் தலைநகராக விளங்கியது எது? சாளுக்கியரின் தலைநகராக விளங்கியது ஆப்ஷன்ல கல்யாணி என்பது சரியான விடை. ஓர் மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் எந்த காலம்? ஓர் மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம்? ஆன்சர் சரிதான், அதாவது அவசர நிலை காலங்களில் என்பது சரியான விடை. சட்ட மேலவையின் ஒவ்வொரு உறுப்பினர்கள் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? சட்ட மேலவை அதில் ஒவ்வொரு உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 வருடம் என்பது சரி. சோழர் கால அளவீடு முறையில் ஒரு களம் என்பது எத்தனை கிலோ? ஒரு களம் அப்படின்னா எத்தனை கிலோவை குறிக்கும்? சோழர் கால அளவீடு முறையில் ஒரு களம்ங்கிறது 28 கிலோ என்பது சரி. தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகத்திற்கான யாத்திரையை மேற்கொண்டவர் யார்? இவரோட தலைமையில தான் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. இது ஒரு முக்கியமான கேள்வி. ராஜாஜி அவர்கள் என்பது சரி. பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன்ல ஹாஜி சரியத்துல்லா என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. சிவபாத சேகரன் என்னும் பட்டம் எந்த சோழ மன்னருக்கு வழங்கப்பட்டது? சிவபாதக சேகரன். இது எந்த சோழ மன்னன் பாருங்க. ராஜராஜ சோழனுக்கு வழங்கப்பட்டது. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை விழுக்காடு இருக்க வேண்டும்? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது எத்தனை விழுக்காடுன்னு பாருங்க. 15 விழுக்காடு இருக்க வேண்டும். பர்தோலியில் வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த ஆண்டு எந்த ஆண்டு? பர்தோலியில வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த ஆண்டு 1922 பிப்ரவரி என்பது சரியான விடை. சட்ட மேலவையின் மறுபெயர் என்ன? சட்ட மேலவையின் மறுபெயர் ஆப்ஷன்ல பாருங்க விதான் பரிஷத் என்பது சரியான விடை. 1857 பெரும் கழகம் நடைபெற்ற மையங்களுள் தவறானது எது? 1857 பெருங்கழகம் அல்லது பெருங்கழகம் நடைபெற்ற மையங்களில் தவறானது மும்பை என்பது சரியான விடை. மாரவர்மன் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? மாரவர்மன் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர் என்பது சரியான விடை. மோதிலால் நேருவும் CR தாஸும் சுயராஜ்ய கட்சியை தொடங்கிய நாள் எந்த நாள்? மோதிலால் நேரு CR தாஸ் சுயராஜ்ய கட்சியை தொடங்கிய நாள் 1923 ஜனவரி 1 நாள் என்பது சரியான விடை.
ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது எனும் அறிவிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு உள்ளது என்பது சரியான விடை. இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாடு? இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது என்பது சரி. ஜின்னா எந்த ஆண்டு வாக்கில் முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று வலியுறுத்தினார்? இந்த எண்ணம் அவருக்கு எந்த ஆண்டு வாக்கில் தோன்றியது? ஆப்ஷன்ல 1940ஆம் ஆண்டு. தன்னாட்சி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், 1916ஆம் ஆண்டு தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? அதில் 9 முறை. அதில் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலங்கள்? இதில் 2 மாநிலங்கள் வரும். ஆன்சர் சரிதான், கேரளா மற்றும் பஞ்சாப். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. எந்த சோழ அரசருக்கு கிடைத்த வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டப்பட்டது? அது எந்த சோழ அரசர்? ஆன்சர் முதலாம் ராஜேந்திர சோழன் என்பது சரியான விடை. 1948ஆம் ஆண்டு ஜூன் மாத வாக்கில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று எந்த மாதம் கிளமண்ட் அட்லி அறிவித்தார்? 1948 ஜூன் மாத வாக்கில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று எந்த மாதம் கிளமண்ட் அட்லின்னு பார்த்தீங்கன்னா 1947 பிப்ரவரியில் அறிவித்தார். இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா 75வது அதற்கு ஒரு சின்னம் கொடியெல்லாம் முர்மு அவர்கள் அறிவிச்சாங்க. அது எந்த மாதம்? 1950 ஜனவரி 28 என்பது சரி. நீல் தர்பன் அதாவது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார்? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அவர் மறக்க மாட்டோம், தீனபந்து மித்ரா என்பது சரி. நிதி மசோதாவிற்கு எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும்? நிதி மசோதாவிற்கு எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும்? பார்த்தீங்கன்னா 12 நாட்கள் என்பது சரி. 14 நாட்கள், 12 கிடையாது, 14 நாட்கள் என்பது சரியான விடை. வைணவ திருத்தொண்டரான ஸ்ரீ ராமானுஜர் சோழ நாட்டை விட்டு எங்கு குடியேறினார்? வைணவ திருத்தொண்டரான ஸ்ரீ ராமானுஜர் சோழ நாட்டை விட்டு கர்நாடகாவில் குடியேறினார் என்பது சரி. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்பது யாருடைய புத்தகம்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. டால்ஸ்டாய் என்பது சரியான விடை. ராஜாராம் மோகன் ராய் 1828ஆம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தை நிறுவி எந்த நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை கட்டினார்? பிரம்ம சமாஜை 1808 நிறுவுவார். கல்கத்தாவிலே கோவில் கட்டிய நாள் ஆகஸ்ட் 20 என்பது சரியான விடையாகும். எந்த கிளர்ச்சியின் போது கிட்டத்தட்ட 15 முதல் 25,000 கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர்? அது எந்த கிளர்ச்சி? அந்த கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா சாந்தல் கிளர்ச்சி என்பது சரியான விடை. 1886இல் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு என்னவென அழைக்கப்பட்டது? பிரம்ம சமாஜத்தில் பிளவு, அப்போ தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்பட்டது. அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரையின்படி இந்திய மாகாணங்கள் எத்தனையாக பிரிக்கப்பட்டன? அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரையின்படி இந்திய மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கப்பட்டன என்பது சரி. 1857 பெருங்கழகம் எப்போது துவங்கியது? எந்த நாள்? ஆன்சர் மார்ச் 29ஆம் நாள் துவங்கியது என்பது சரியான விடை. பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்? பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மாராம் பாண்டுரங் என்பது சரியான விடை. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர்
இது கேட்கப்பட்ட கேள்வி. தயானந்த சரஸ்வதி என்பது சரியான விடை. சூர்யா சென் மற்றும் அவரது நண்பர்களால் மேற்கொள்ளப்பட்ட சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் எந்த ஆண்டு நடைபெற்றது? சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு 1930 ஏப்ரல் என்பது சரியான விடை. இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் தனது பெரும்பான்மையான கொள்கைகளை எந்த நாட்டில் இருந்து பெற்றது? தன்னாட்சி இயக்கம் தனது பெரும்பான்மையான கொள்கைகளை பார்த்தீங்கன்னா அயர்லாந்திலிருந்து பெற்றது என்பது சரியான விடை. பிரம்மஞான சபை இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பிரம்மஞான சபை இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1886 ஆண்டாகும். நாராயணகுரு கேரளாவில் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு? நாராயணகுரு கேரளாவில் பிறந்த ஆண்டு 1854 ஆண்டாகும். 1928 ஆண்டு அனைத்து கட்சி மாநாடு கொள்கைகளின் அடிப்படையில் அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுப்ப யார் தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டது? அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க யார் தலைமையில்? ஆன்சர் மோதிலால் நேரு என்பது சரியான விடை. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக இருந்தவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் கேட்கப்பட்ட கேள்வி உமேஷ் சந்திர பானர்ஜி என்பது சரியான விடை. 1857 ஆண்டு டில்லி அரசராக முடிசூடி கொண்ட பகதூர் ஷா ஆங்கிலேயர்களால் எந்த நாடுக்கு நாடு கடத்தப்பட்டார்? பகதூர் ஷா எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மாவிற்கு நாடு கடத்தப்பட்டார். பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த ஆண்டு எந்த ஆண்டு? ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த ஆண்டு 1946 பிப்ரவரி என்பது சரி. ஆங்கிலேயரின் ஆதரவுடன் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி எங்கே உருவாக்கப்பட்டது? எந்த இடத்தில்? ஆங்கிலேயரின் ஆதரவுடன் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி அமிர்தசரஸில் உருவாக்கப்பட்டது என்பது சரி. சம்பரானை சேர்ந்த விவசாயி யார் சம்பரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டார்? இந்த சம்பரான் சத்தியாகிரகத்துக்கு அவர் வருகை புரியுமாறு கேட்பார். ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சுக்லா என்பது சரியான விடை. வள்ளலார் எந்த ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார்? வள்ளலார் எந்த ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம்? அது 1856 ஆண்டாகும். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக போராடிய பிறகு எந்த ஆண்டு தாயகம் திரும்பினார்? மகாத்மா காந்தி தாயகம் திரும்பிய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி 1915 ஆண்டு. அயோத்திதாசர் எந்த ஆண்டு திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கினார்? திராவிட பாண்டியன் இதழை அயோத்தியதாசர் தொடங்கிய ஆண்டு 1885 ஆண்டு என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இதில் குயிக் ரிவிஷனாக ஒரு 50 ஜிகே கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.